ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற குஷியில் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கொண்டாடும் அளவுக்கு வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. காரணம், இப்போ தான் உண்மையான முடிவுகளுடைய ஆய்வுகள் வெளிவர தொடங்கியிருக்கு. இது தொடர்பாக உடுக்கை டீம் செய்த முடிவுகளுடைய பகுப்பாய்வில் பல அதிர வைக்கும் விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம உடுக்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். 2024 தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியோடைய பிரதமர் முகமான ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினார். இதனால தான் தெலுங்கானா, கர்நாடகா, ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது அப்படின்னு அந்த கட்சியினர் சொன்னாங்க. ஆனால் ராகுலுடைய இந்த யாத்திரைக்கு அப்புறமா தான் சத்தீஸ்கர், ராஜஸ்தான் அப்படிங்கிற 2 பெரிய மாநிலங்களும் காங்கிரஸோடைய கையை விட்டு பாஜகவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும் மக்களவை தேர்தலில் 280 இடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி தன்னோட வேட்பாளர்களை களமிறக்குச்சு. பாஜகவை நேருக்கு நேர் சந்திச்சு இந்த தேர்தலில் குஜராத் கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சபதம் செஞ்சார் ராகுல் காந்தி. ஆனால் வந்திருக்கும் முடிவுகளின்படி 100 அப்படிங்கிற 3 இலக்க எண்களை கூட தாண்ட முடியாத நிலை தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த எண் அப்படிங்கிறது கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கின 52 அப்படிங்கிற எண்களை விட அதிகம்தான். ஆனால் மத்திய அரசில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சிக்கு 272 எம்பிக்களுடைய ஆதரவு வேணும். அந்த வகையில் ராகுல் காந்தி பிரதமராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இன்னும் அவருக்கு 173 எம்பிக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தேவைப்படுது. சரி, இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 1984 வருஷத்துடைய நாடாளுமன்ற தேர்தல் இந்திய வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமானது. ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் 404 சீட்டுகளை வாங்கி ஜெயிச்சாங்க. இந்திரா காந்தியோடைய மரணத்தால் சோகத்தில் இருந்த இந்திய மக்கள் அப்படியே தங்களோட அனுதாபத்தை காங்கிரஸ் கட்சியை நோக்கி திருப்பினாங்க. இந்திரா மறைவால் கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறதால காங்கிரஸ் தொண்டர்கள் கூட பெரிய அளவில் அந்த வெற்றியை கொண்டாடலை. ஒரு காலத்தில் 400 சீட்டுகளுக்கு மேலே ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 91 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிச்சுட்டு வெற்றி கலக்கத்தில் அந்த கட்சியினர் பேசி வராங்க. ஆனால் இதே காங்கிரஸ் கட்சி தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 மாநிலங்களில் ஒரு சீட் கூட வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க அதிர்ச்சி தகவலும் வெளிவந்திருக்கு. அந்த மாநிலங்களை இப்போ பார்க்கலாம். டெல்லி, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அந்தமான், திரிபுரா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் 0 அப்படின்னு நிலைக்கு போயிருக்கு. இதில் இன்னும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்ன அப்படின்னா, ஹிமாச்சலில் இப்போ காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் நடந்து வருது. ஆனால் அந்த மாநிலத்திலேயே காங்கிரஸ் கட்சியால் ஜெயிக்க முடியல. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி மெகா வெற்றிகளை பதிவு செய்த கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் இருக்க 28 தொகுதிகளில் வெறும் 9 தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரஸ் பெற்றிருக்கு. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் சரிசமமாக பாஜக 8 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கு. ஒருவேளை இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் நன்றாக செயல்பட்டிருந்தா 100 அப்படிங்கிற எண்ணை தாண்டி இருக்கலாம். ஆனால் இது நடக்கலை. இப்போது தமிழகத்துக்கு வருவோம். ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ் தான். பெருந்தலைவர் இருந்தபோது அசைக்க முடியாத இடத்துல இருந்த காங்கிரஸ் இப்போது கூட்டணி இருந்தால் தான் தனக்கு உயிர் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இருக்குது. திமுக கூட்டணியில் இருந்தால் தொடர்ச்சியாக எம்பிக்கள், எம்எல்ஏக்களை பெற்று வருகிறது காங்கிரஸ். ஆனால் நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் வெளியாகி இருக்கு. அதன்படி காங்கிரஸுடைய வாக்கு வங்கியை தனியாக பார்த்தா 10.67%. அதுவே தமிழக பாஜக எந்தவித பெரிய கூட்டணியும் இல்லாமல் 11.24% வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத எண்ணிக்கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போது தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற இடத்த நோக்கி பாஜக நகர்ந்திருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆண்ட கட்சியாக காங்கிரஸும் பாஜகவுக்கும் குறைவான வாக்குகளை வாங்கியிருக்கு. திமுக கூட்டணியே இல்லை அப்படின்னா தமிழகத்தில் காங்கிரஸோடைய நிலைமை இன்னும் மோசமாகியிருக்கும். இதுவே தான் 2014 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டிக்கிட்ட போதும் நடந்துச்சு. ஒரு இடத்துல கூட அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் ஜெயிக்க முடியலை. இனிமே ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருப்பதாக சொல்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள். குறிப்பாக இந்திய கூட்டணி கட்சிகளை ஒரே அணியில் தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதோட இன்னும் சில மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் ஆட்சிகளுக்கும் ஆபத்து வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இது மாதிரி மேலும் பல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உடுக்கை மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.